அவ்வளவுதான். பெற்றோர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதை கற்றுக் கொடுத்தா போதும். சரியா? நம்ம படிக்கும்போது நமக்கு சின்ன பிள்ளைல இருக்கும் சோத்துக்கு வழி கிடையாது, கஞ்சி இருந்தா கூட குடிச்சிடுவோம். இப்போ நம்ம பிள்ளைகள் நாம எப்படி வளர்க்குறோம்? இட்லியா தோசையா, சட்னியா சாம்பாரா, எதை கொண்டு சாத்தணும்? ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நாம சரியா பிள்ளைங்களை கைட் பண்ணாம நாம எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்துட்டு பிள்ளைகளும் சொல்ல கேட்க மாட்டேங்குது, அடம் பிடிக்குது, எனக்கு இதுதான் வேணும். ஏன்? நாம் அந்த வாய்ப்புகளை அவர்களிடத்தில் வழங்கி விட்டோம். சின்ன பிள்ளைகளே, உங்க பிள்ளைங்களோட என்ன பண்ண முடியல? போராடி கையை விரிச்சிட்டாங்களா? என் பிள்ளைகளோட போராடி முடியல. அப்படிதானா? பிள்ளைங்களுக்கு எல்லாம் வயசு என்ன இருக்கும்? உங்க பிள்ளைங்களுக்கு 15 வயசு பிள்ளைகள் கூட தான் கடந்து இவ்வளவு மண்ணு கட்டிட்டு கிடைக்கலாம். உங்களுக்கு உங்க பிள்ளைகள் குறித்து பிள்ளைகளை வளர்க்கிறது சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெடி டு டாக். போதை மற்றும் மனநல சிகிச்சை மையம் நம்ம பெருமாள் புறத்துல வச்சு நடத்திட்டு வர்றோம். மனநலம் சார்ந்த அப்புறம் மது போதை சார்ந்த சிகிச்சைகளுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு ஒருவேளை யாருக்கும் உதவிகள் தேவைப்படும் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாம்.